நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 10/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி, நவம்பர் மாதம் திங்கள்கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மற்றும் 7:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9. குளிகை 1:30 மற்றும் 3. யமகண்டம் 10:30 மற்றும் 12. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். திதி இன்று காலை 8:31 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:41 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 6:09 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:41 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம். மேஷம் ராசி நேயர்கள், கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்ல கொடுங்க. செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெரியவர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திருமண சுபகாரியங்கள் சிறப்பாக நடைபெற கொடுங்க. தொழில் முயற்சியில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு பிடிக்கும். நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். பெரிய தொகையை மட்டும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்று மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்பட்டு பின்னர் சரியாகுங்க. எதையோ நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். என்று உங்களுக்கு எதிலும் உற்சாகம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு என்று விருப்பங்கள் கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதல் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. காதல் துரிதமாக செயல்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். மாணவருக்கென்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்ற காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. மன சஞ்சலம் என்று ஏற்பட்ட பின்னர் சரியாக கூடும். கடந்த கால சிரமம் அனைத்து விலகி செல்லக்கூடும். செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். தெய்வீக வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று முடிவுகளில் திருப்பம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். தடைகளை ஒட்டி தெரிந்து வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் என்று நீங்கள் செயல்படுவீர்கள். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. காரியங்கள் ஓரளவு கைகூடும். என்று உங்களுக்கு முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் நன்மைகள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை. கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். திருமண முயற்சிகளை முன்னேற்றம் இருக்குங்க. உற்சாகமுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பெரியவர்கள் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்குங்க. அவருடைய ஆலோசனையும் கண்டிப்பாக கிடைக்கும். பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. என்று உங்களுக்கு மனதளவில் ஏற்பட்ட குழப்பம் நீங்குங்க. மன நிம்மதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், இந்த அனைவரிடத்திலும் கண்டிப்பாக அற்புதமாக பேசுவீர்கள். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திருந்துவிடக் கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாள் எதிலும் அவசரம் மட்டுப்பட வேண்டாம். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள்.
திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகும். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சரியான நேரத்தில் உங்களுடைய முடிவில் இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். போட்டி பொறாமைகளை இன்று நீங்க தவிர்த்து விடுவீர்கள். சமாளித்து எடுக்கும் முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. பெண்கள் இன்று நிலையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயம் வேண்டாம். அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக கைகூடும். இன்று மாணவர்கள் திட்டங்கள் அனைத்தும் பழிக்க கொடுங்க. முடிவுகளை கூட ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெற முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியங்களை கூட முடித்து காட்டுவீர்கள். செல்வ சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மதிய நுட்பத்துடன் செயல்படுவீர்கள். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருக கொடுங்க. எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். கையில் காசு பணம் புழங்கக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். எதிர்மறையாக ஏற்படும் விலகி இருக்க வேண்டும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. சுறுசுறுப்புடன் செயல்படும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். இன்று உங்களுக்கு நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். செயல்பாடுகளை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. வியாபாரத்தை துரிதமாக வழிநடத்துவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். சிலர் உங்களிடம் உதவி கேட்டு அணுக கொடுங்க. இயன்ற அளவில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். உதவி என்று வருபவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவீர்கள். வியாபாரத்தின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சுமூகமாக பணிகள் என்று நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். என்று நன்மைகள் தேடி வரக்கூடும். இரவும் பகலும் உழைத்தொழிப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் ஆதரவாக காணப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டு சிந்தித்தும் செயல்படுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை கூட நிறைவேற்றி கொடுப்பீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அனைவரின் ஆதரவையும் பெற முடியும். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் என்று எதிர்பார்த்த நல்ல பலனை கண்டிப்பாக பெற முடியுங்க. நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். லாபமும் கண்டிப்பாக வரக்கூடும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கலை நயமிக்க செயல்களை செய்து பாராட்டுகளை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கண்டிப்பாக கைகூடும் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள். காதல் ஜெயிக்குங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை கொள்ளக்கூடாது. நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்க கொடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யாரையும் இன்று நீங்க பகைத்துக் கொள்ள வேண்டாம். விமர்சனமும் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு
இந்த நாள் நீங்க தைரியமாக போராடி வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவாதிரை சொத்து பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரிடத்திலும் நல்லபடியாக பேசுவீர்கள். முகம் சுளிக்காமல் நடந்து கொள்வீர்கள் என்று உங்களுக்கு மனசார அனைவரையும் பாராட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புனர்பூசம் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் ஏதேனும் சிரமம் இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. என்று நீங்க தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். கடகம் ராசினியர்கள் இந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தாராள பணப்பரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வெளிப்படக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். நண்பரிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எதிர்பார்த்த பண உதவி கண்டிப்பாக கிடைக்கும். எதிர் நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தது கண்டிப்பாக மாறும். குடும்ப தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். கடன்கள் சற்றே குறைந்து விட கொடுங்க. பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவினர்கள் நண்பரிடம் டென்ஷன் இல்லாமல் பேசுவது நல்லது. முன்கோபம் துளி கூட வேண்டாம். நடப்பவையெல்லாம் ஓரளவு நன்மைக்கே. பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று பெறக்கூடிய சூழலும் உருவாகக்கூடும். பெண்கள் என்று வலிமை நிறைந்தவர்களாக காணப்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் விருப்பமான விஷயங்கள்ல நாட்டம் ஏற்படக்கூடுங்க. துரிதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைய முடியுங்க. இன்று காதலை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை கொடுக்காது. மன அமைதியுடன் செயல்படும். காதல நீங்க அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம் என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். தகுதி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருண் நீல நேரத்தில் ஆடை அணி வேண்டும். கருண் நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் என்று குடும்ப தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. உடைய தகுதி திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். வியாபாரத்தில் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நினைத்த காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற பணத்தை வைத்து சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பூசம் என்று நீங்க அமைதியுடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் சரியான பாதையை வழிவகுத்துக் கொள்ள முடியும். ஆயில்யம் போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சுமூகமான சூழல் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் பொறுமை இருப்பது மிக நல்லது. குழப்பம் வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் என்ற மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. சிலர் உங்களை சுயநல நோக்குடன் அணுகக்கூடும். கவனமாக பேசி பழகுவது ரொம்ப நல்லது. சிரமத்தை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரம் செழிக்க சிறப்பாக முன்னேறி செல்வீர்கள். வியாபாரம் வளர்ச்சியின் பாதையை நோக்கி செல்லக்கூடுங்க. விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக கூட்டும். எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடுங்க. வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். என்று தொழில் போட்டிகள் கண்டிப்பாக உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். அனுசரித்து செல்லுங்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. சிறப்பான முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உறவினர்களின் ஆதரவுகள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்கின்றது. தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் இருக்காது. எதிர்பாராத மேன்மைகள் உண்டாகுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்கவே தவிர பெரிய பிரச்சனை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் விடாமுயற்சியுடன் வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும்.
பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம், என்ற முயற்சி மூலம் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். இயன்ற அளவில் பணவரவு வரக்கூடுங்க. அறப்பணிகளை செய்து மகிழ்வீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். என்று உங்களுக்கு சாமர்த்தியமான போக்கு வெளிப்படக்கூடுங்க. புதிய தொடர்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். திருமண முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்துங்க. பூரம், இந்த நாள் நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். மாற்று கருத்து உடையோரிடம் இன்று எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். பார்த்து நிதானமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. உத்திரம், கனவுகள் நனவாக கொடுங்க. தாயின் அன்பு மாசியும் பலமாக கிடைக்கக்கூடும். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்குங்க. இயன்ற அளவில் நீங்க அறப்பணிகள் செய்து மகிழ்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். சாமர்த்தியமான பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. புதிய முயற்சிகளை வெற்றி ஏற்படக்கூடும். என்று எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாக கூடுங்க. அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இந்த நாள் நீங்க மிகவும் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள், இந்த காரியங்களை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்கக்கூடும். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிக்க முடியும். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறக்கூடும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாத்தையும் சரி செய்து கொள்ள முடியுங்க. பண வரவால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். இயன்ற அளவில் நீங்க அடுத்தவருக்கு பண உதவியும் செய்து கொடுப்பீர்கள். அறப்பணிகளை செய்து மன மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். சாமர்த்தியமாக செயல்படுவது எதிலும் நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மிக நல்லது. அபிவிருத்தி பணியை சிறப்பாக செய்து கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க சிரமப்படுத்தாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அணுக வேண்டும். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. பெண்களுக்கு என்று மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் குடும்பத்தை சிறப்புடன் வழிநடத்தி செல்வீர்கள். காதல் உங்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். மன நிம்மதி கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மாணவருக்கு என்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், என்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். சிறு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். சாமர்த்தியமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். இன்று உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். அனைவரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் லாபம் ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட முடியும். தாயின் அன்பு மாசியும் பலமாக இருக்க கொடுங்க. அஸ்தம், என்று பிறர் விஷயங்களை தலையிட வேண்டாம். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. பண வரவும் இன்று நன்மை கொடுக்கக்கூடும். இயன்ற அளவில் இந்த அறப்பணிகளை செய்து மகிழ்வர்கள். தொழில் வியாபாரத்தின் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரிய முயற்சிகளுக்கான விஷயங்கள்ல நீங்க சற்று தள்ளி வைப்பது நல்லது. இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. எல்லாம் துரிதமாக செல்ல கொடுங்க. சித்திரை, பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும்.
முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். துரிதமாக செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. நடக்கின்ற விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடைபெற கொடுங்க. துலாம் ராசினியர்கள் என்று முடிக்க முடியாத காரியங்களை கண்டிப்பாக முடித்து காட்ட முடியும். அனைவரிடமும் இயல்புடன் பேசக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். நண்பரின் கருத்தை விமர்சனம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. வாக்கு வன்மையினால் காரியங்களை வெற்றி பெற முடியும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டும் நாளாக இருக்க கொடுங்க. முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்டுவீர்கள். சிரமங்களை எல்லாம் கண்டிப்பாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். திருமணத்தில் போய் முடியும். பயம் வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பை தவிர வேற எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. படிப்பில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பில் உங்களுக்கு ஆர்வமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. வெளிநாடு சென்று கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. முயற்சி மட்டும் பண்ணுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது கருநீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கருநீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்களில் ஓரளவு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். முடிவில் ரொம்ப தெளிவாக கிடைப்பீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உங்களுடைய நல்ல குணத்தை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இன்று நீங்க மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி விருப்பங்கள் கண்டிப்பாக கைகூடும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். பணிகளை நீங்க அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். விழிப்புணர்ச்சியுடனும் செயல்படுவீர்கள். உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்குங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். பழக்க வழக்கங்கள மாற்றங்கள் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு எதிலும் உங்களால் வெற்றி பெற முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று சொல்ல நினைத்த விஷயங்களை எல்லாம் தெளிவாக சொல்வீர்கள். இருந்தாலும் உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரும், பார்த்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது மிக நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இடையூறுகளை சரி செய்து கொள்வீர்கள். மிதமான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவது நல்லது. முடிவில் ரொம்ப தெளிவாக கிடைப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக கிடைப்பீர்கள். யோகமான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். பிள்ளைகள் மூலம் மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பெரிய முதலீடுகளை நீங்க கவனம் செலுத்தும் போது கவனம் இருக்கட்டும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக சிறப்பு. வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியும். எதிரிகள் என்று தவிடுபொடி ஆகும் நாளாக இருக்க கொடுங்க. வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். பெண்கள் நின்று மிகவும் நேர்மையுடன் செயல்படுவீர்கள். துரிதமாக செயல்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு என்று முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்காது. பயப்பட வேண்டாம். காதல் அமைதி காண்பது மிக சிறப்பு என்று மாணவர்கள்
எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று சிந்தித்து செயல்பட்டால் காரியங்களை வச்சிருக்கோங்க. இன்று முன்னேற்றமான வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடும். அனுகூலமான நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மன அமைதி ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். உங்களுடைய தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம் பார்த்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். என்று வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான நல்ல பலனை அடைய முடியுங்க. அனுஷம். இன்று குழப்பங்கள் மத்தியில் வாழ்க்கை செல்லுங்க. எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். இடையூறுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும். மிதமான பணவரவு தான் கிடைக்க கொடுங்க. பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். பிள்ளைகள் மூலமான மகிழ்ச்சி கொடுங்க. உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். சற்று சிந்தித்து செயல்பட்டால் காரியங்கள் வெற்றி இருக்கும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கேட்டை கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். இன்று முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். உடைய கருத்துக்களை சிலர் விமர்சனம் செய்வார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை வெற்றி இருக்குங்க. அடிப்படை விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அனைவருடனும் இயல்புடன் பழகுவீர்கள். தாய் வீட்டு சிதனம் கேட்டு பெறுவீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிக்க முடியுங்க. செயல்களை உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மாற்றங்கள் உண்டாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு. தனுசு ராசினியர்கள் அபாரமான செயல்பாடுகளால் வெற்றி ஏற்படக்கூடும். அலைந்து தெரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். தாராள அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. உங்களுடைய சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடும். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகும். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். நீங்கள் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும். எந்த ஒரு முழு பலனையும் அடைவதற்கு கடுமையாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். முடியுங்க. உங்களால் சாதிக்க முடியுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இன்று வழக்கமான பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. மன அமைதியுடன் செயல்படுங்கள். காதல் கண்டிப்பாக வெற்றியடை போடும். இன்று மாணவர்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற முடியுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று முழு நம்பிக்கையுடன் காரியங்கள் ஈடுபடுவீர்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்குங்க. சோதனை எல்லாம் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்குங்க. புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். இன்று முன்கோபம் மட்டும் பட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். போராட்டம். குழப்பங்களுக்கு மத்தியில் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி செல்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உடல்நிலையில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் முழு பலன் கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திராடம். நண்பர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்ல கொடுங்க. தாராள பண வரவு கிடைக்கக்கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும்.
கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். முடிவுகளை தெளிவு ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. எளிமையாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். கூடுமானவரை இன்று பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று மதிநுட்பத்துடன் செயல்படும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டிருக்கும். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். புதிய அலுவலம் இன்று உருவாகக்கூடும். தாராள பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் கலையம்சம் இருந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். முறையாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடிக்கடி உடல்நல குறைவுகள் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். உயர் அதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக வேண்டியிருக்குங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். சொத்து பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. மனம் உவந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். இன்று கூட்டாளிகளால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். இன்று பெண்கள் அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். குடும்பத்தாரிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் குழப்பமான மனநிலை இருக்க கொடுங்க. அமைதியுடன் செயல்படுவது நல்லது. பதட்டம் வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியுங்க. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கவனக்குறைவாக எதிலும் ஈடுபட வேண்டாம். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. அடிக்கடி உடல்நிலையில சில மாற்றங்கள் இருக்கக்கூடும். தலைவலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். தயவு செய்து குழப்பம் வேண்டாம். தாராள பணவரவு கண்டிப்பாக இருக்கும். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் எண்ணம் ஏற்பட கொடுங்க. கலைத்துறையில் ஆர்வம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க குழம்பி போக வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அவிட்டம். சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நண்பர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. திட்டமிட்ட காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். எளிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சோதனை எல்லாம் இன்று நீங்க சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். உடைய தன்மான குணத்துக்கு கொஞ்சம் சோதனை வரலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வீக நம்பிக்கை கொடுங்க. செயல்பாடுகளை வச்சு இருக்கும். புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். ஓரளவுக்கு சிறப்பான நாளாக இருக்க கொடுங்க. மிதமான பணவரவு தான் கிடைக்கக்கூடும். பணியாளர்கள் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருக்கும். சீரான ஓய்வு உடல்நலனை பாதுகாக்கும். திட்டமிட்ட செயல்பாடுகளை வச்சு இருக்குங்க. முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்க கொடுங்க. திட்டமிட்டு செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். காரியங்கள் அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை படித்திருந்து வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. புண்ணிய காரியங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சமூக பணி புரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கிடைக்க கொடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் உங்களுக்கு தைரியமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள்.
அது வெற்றியை கொடுக்குங்க. கும்பம் ராசினியர்கள், அதிக வட்டி தொகைக்கு மட்டும் கடன்கள் வாங்க வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்த முடியுங்க. பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு நல்லதொரு முடிவுகள் கிடைக்கக்கூடும். என்று பெண்கள் தாராளமான பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெண்களுக்கு இன்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்கவே கொடுக்காது. பயம் வேண்டாம். காதல நீங்க சுமூகமாக செல்வது மிக நல்லது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். இன்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவுல மிக தெளிவாக இருப்பீர்கள். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடையினை வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று குடும்ப பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பிறர் விஷயங்களை தயவு செய்து தள்ளிட வேண்டாம். பணிகளை விரைவாக செய்து முடிக்க முடியும். பயணங்கள் செல்ல வேண்டி இருக்குங்க. நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. இன்று முடிந்தளவு தியானம் போன்ற பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. முறையாக எதிலும் ஈடுபடுங்கள். வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. சதயம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சமூக பணிபுரிவதில் ஆர்வம் கொள்வீர்கள். இனிமையாக பேசி காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். என்று நீங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. போராட்டாத்தி. மனோதைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்க கொடுங்க. மிதமான பண வரவு வந்து கொண்டிருக்கும். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மேலும் மீனம் ராசினியர்கள் என்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். நண்பர்கள் சொல்கின்ற கருத்துக்களை விமர்சனம் செய்ய வேண்டாம். யாரையும் குறைகள் சொல்ல வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெரிய பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லைங்க. குடும்ப உறவுகளிடம் நிதானத்தில் நடந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாடற்ற சில விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். உடலை கூட கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். பிறரிடம் வீண் விவாதம் பேசிவிட நேரத்தை செலவிட வேண்டாம். குடும்ப விஷயத்தை பற்றியும் பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது. தெய்வீக நம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மிதமான பணவரவை கொண்டு உங்கள் முடிவுகளில் தெளிவு இருக்க வேண்டும். நட்பு ரீதியில் சின்ன சின்ன குழப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. உடல்நிலையில சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தலைவலி போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பண வரவை நீங்கள் தான் அதிகப்படுத்துவீர்கள். என்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். சுயமரியாதை கண்டிப்பாக கூடும். கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்குங்க. அதற்காக அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். பெண்கள் விருப்பமான விஷயம் நாட்டம் கொள்வீர்கள். தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கக்கூடும். பெண்கள் இன்று இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கொடுக்காது. பயம் வேண்டாம். காதலை நீங்க நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கும். மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அனைவரும் வரவேற்கும்படி நடந்து கொள்வீர்கள்.
சிரித்த முகமும் அழகும் கண்டிப்பாக கூடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆன்மீக பெரியவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக புது புது ஆலோசனைகளை கொடுப்பார்கள். இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். உத்திரட்டாதி இறைவன் வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். அற்புதமாக இன்று நீங்கள் செயல்படுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்து விடக்கூடும். மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. பிறப்புகள் ஓரளவு கண்டிப்பாக கைகூட்டும். இன்று எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. யோசியுங்கள், தெளிவான முடிவெடுங்கள். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க சாதிக்கக்கூடிய வல்லமை ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரேவதி மனம் சந்தோஷம் அடையக்கூடும். முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொள்வீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். அடுத்தவர் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். இன்று ரகசியம் மட்டும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அதிக வட்டிக்கு கடன் தொகை வாங்க வேண்டாம். கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை நீங்க நம்பிக்கைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.